சொல்வதெல்லாம் உண்மை. எத்தனை ஃபோட்டோஸ் எடுத்திருப்பாங்க? எனக்கு தெரிஞ்சு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க. வீடியோஸ் வந்து நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்த வீடியோ இருக்குங்க. நீ எப்படி ஜெனி மாறின? இப்போ கூட நான் என்ன முழு மனசோட சொன்னேன்னு நினச்சேன். வெறும் வாய் அவங்ககிட்ட ஓப்பனாக சொல்லலாம்ல மேம்கிட்ட. சொன்னால் எங்கள் அம்மா அப்பா செத்துருவாங்க. என் பேர் வந்து ஜெனிஃபர். எனக்கு ஏஜ் வந்து 17 தான் ஆகுது. இப்போ வந்து நான் வந்து ராஜேஷ் அப்படின்ற ஒருத்தரை வந்து நான் லவ் பண்ணேன். எப்போ? இந்த 12th. இந்த 12th எப்படி தெரியும் ராஜேஷ்? ராஜேஷ் எப்படி தெரியும்னா, ஃபஸ்ட்டு வந்து 11th தான் அவங்க ஃபேமிலியும் எங்கள் ஃபேமிலியும் நல்லா க்ளோஸாக இருந்தது. 10th முடிஞ்சு 11th நான் வந்து வேறு ஸ்கூலில் சேரணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. அதுக்கு வந்து அட்மிஷன் அந்த ஸ்கூலில் வாங்கி தந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரு அவர். ஸோ அந்த ஒரு இதனால அவர் நல்லா இன்ட்ரடியூஸ் ஆனார். அப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆனார். அது வரைக்கும் ராஜேஷ்னா யார், அவங்க ஃபேமிலி யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து ஒரு பாஸ்டர், அவங்க அது தெரியாது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. நல்லா 2 ஃபேமிலியும் நல்லா கலந்து நல்ல ஒரு ஹாப்பியாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இருந்தது. இதுக்கு முன்னாடி வந்து அவரை வந்து நான் எப்படி லவ் ப்ரப்போஸ் பண்ணேன்னா, நீங்களா ப்ரப்போஸ் பண்ணீங்க? ஆமாம், நான் தான் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு ப்ராப்ளமில் இருந்தேன். ஏன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து பிரசாந்த் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் ஒருத்தன் இருக்கான். அந்த பையன் வந்து லவ் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணான். அதனால அந்த விஷயம் வந்து எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சு இவர் தான் கண்டுபிடிச்சி எங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லி அந்த ஒரு பிரச்சனையிலேருந்து என்னை வந்து விடுவிச்சார். எப்படி விடுவிச்சாரு? என்கிட்ட பேசி அவங்கக்கிட்ட பேசி இதை வந்து செட் ஆகாது, தயவுசெய்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி மனசை மாற்றி இது பண்ணாங்க. அந்த பையனை லவ் பண்ணிட்டு இருந்தியா நீ? ஆமாம், டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு வந்து அவன் தான் சொல்லி ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தான். அந்த ஒரு இதில் வந்து நான் ஓகே அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு. என்ன சுச்சுவேஷன் அப்படி? ரொம்ப நீ இல்லைன்னா நான் இல்லைன்னா நான் ஏதாவது பண்ணிப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப ஓரம் மிரட்டினான். அதனால் என்னாச்சுன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியும். எப்படி தெரிய வந்தது? என் சிஸ்டர் வந்து ராஜேஷ் அப்படின்ற அவங்ககிட்ட வந்து சொல்லிச்சு, இந்த மாதிரி ஜெனி இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு சொன்னோடனே அவங்க எந்த மாதிரி பண்ணுது? அந்த பையனை லவ் பண்ணுது, அந்த பையன் வந்து மோசமானவன், ஆனால் கூட அது தெரிஞ்சு கூட அது ஓகே சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி என் தங்கச்சி வந்து எல்லா விஷயமும் அவர்கிட்ட சொல்ல வந்துச்சு. எல்லா விஷயம் அவர் என்ன பண்ணிட்டு தெரிஞ்சுட்டு எங்கள் அம்மா அப்பாகிட்ட வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி உங்கள் பொண்ணு இப்படிலாம் பண்ணுது. அப்போ தான் நாங்கள் வந்து 2 குடும்பமும் ஒன்றா சேர்ந்து அப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆனோம். அதுக்கப்புறம் சொன்னோடனே எங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணால் அவங்கள கூப்பிட்டு தனியாக வீட்டில் வந்து உட்கார வச்சுட்டு பேசி, இந்த மாதிரிலாம் என் பொண்ணு எனக்கு வேணும், அவங்க கையில் மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி என் பொண்ணு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணோன்னே அவங்க என்ன சொன்னாங்க, சரி அதே மாதிரியே நான் வந்து ஜெனியை மனசை மாற்றுறேன், அது வந்து என்னோட பொறுப்பு அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் வந்து என்கிட்ட பேசி என் மனசை மாற்றிட்டு அதே போல் என்ன பேசினார் அவங்ககிட்ட? இல்லை இதெல்லாம் வேண்டாம், அவன் எப்படிப்பட்ட பையன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு டைரெக்டாகவே நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசினாங்க. பேசி அது எப்படின்னா அந்த பையனும் வந்து வேற ஒரு பொண்ணும் வந்து ஒன்றா கை பிடிச்சிட்டு நடந்து போகிற மாதிரி நான் பார்த்தேன். என்னை டைரெக்டாக கூப்பிட்டு போய் காட்டினாங்க. எங்கள் அப்பாவும் ராஜேஷ் அப்படின்றவங்க கூப்பிட்டு போய் காட்டினாங்க. சரி நானும் நம்பி நான் அமைதியாக விட்டுட்டேன், அதுலேருந்து விலகிட்டேன். அதுக்கப்புறம் ஹாப்பியாக இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை நடுவில் வந்து எங்கள் அப்பா ஒரு விஷயம் சொன்னார் அப்படின்ற மாதிரி தெரிய வந்தது. அது என்னன்னா, இந்த மாதிரி நீ வந்து ஜெனியை லவ் பண்ணுற மாதிரி நடிப்பா, அது வந்து 12th முடிஞ்சு வந்து உன்னையே கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நானும் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னார். சரி அந்த விஷயம் எனக்கு தெரிய வந்தோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் சைலண்ட்டாக இருந்துட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் நான் ப்ரப்போஸ் பண்ணேன். எதுக்கு ப்ரப்போஸ் பண்ணேன்? அவர்னா எனக்கு பிடிச்சிருந்தது, இந்த விஷயத்துலேருந்து காப்பாற்றினாரு, இவர் வந்து நம்மளுக்கு லைஃப்பில் நல்லா இருப்பார் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுனோடனே சரி நானும் போய் சொல்லி ப்ரப்போஸ் பண்ணோடனே அவங்க சொன்னாங்க, இல்லை அதெல்லாம் வேண்டாம். அன்றைக்கி அதே இடத்துல எங்கள் அப்பா சொல்லும்போது இவங்க சொன்னாங்களாம், இல்லை நான் உங்கள் பொண்ணுக்கு துரோகம்லாம் பண்ண மாட்டேன், உங்களுக்கும் துரோகம் பண்ண மாட்டேன், அவங்க பாஸ்டர், இது வந்து நாங்கள் கிறிஸ்டின்ஸ், அதனால கர்த்தர் சாட்சி, நான் வந்து துரோகம் பண்ண. இந்த லவ் பண்ணுறதும் கல்யாணம் பண்ணிக்கிறதும் தவிர லைஃப்ல வேற நிறைய விஷயங்கள் இருக்கு பண்ணுறதுக்கு. அதை பற்றியெல்லாம் நீ யோசிக்கவே மாட்டியா?
அது வந்து ஒரு சுச்சுவேஷனில் அந்த மாதிரிலாம் இதுக்கு முன்னாடி நான் நல்லா ஒழுங்காக தான் இருந்தேன். அப்படி இருக்கும்போது சரி அந்த பிரசாந்த் அப்படின்ற பையன்தான் வந்து ஸ்டார்டிங். அந்த இதனால நான் ரொம்ப ஓவராக டைவர்ட் ஆயிட்டேன். டைவர்ட் ஆயிட்டு அப்படியே என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தெரியாமே இது பண்ணிட்டேன். படிக்க வேண்டிய வயசுல இதெல்லாம் பண்ணறது. சரி, ராஜேஷ் என்ன சொன்னாரு? கர்த்தர் சாட்சியா நான் எதுவும் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சொன்னோடனே எங்க அப்பா என்ன பண்ணாரு, சரி கர்த்தர் சாட்சி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் என் பொண்ணை வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்ப்பா, என் பொண்ணை வந்து மனசை மாத்து அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்னோடனே சரி இவரும் அதே போல மனசை மாத்தினார். இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்தோடனே சரி அப்பாவே ஓகேன்னு சொல்லிட்டாரு. அப்பாவே ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன அப்படின்ற மாதிரி தோணுனே அதுக்கப்புறம் போய் சொன்னேன். அவர் சொன்னாரு இல்ல வேணாம் அதெல்லாம் முடியாது. இது பாருமா, அப்பா சொன்னாரு அவங்க சொன்னாங்க எல்லாம் வேண்டாம், எனக்கு உன்னோட எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் சொல்லு, எப்படி நடந்தது இது? சரி அப்படியே தான். சரி 12th அவரை பிடிச்சிருந்தது. ஆமா பிடிச்சிருந்தது. நீ தான் போய் ப்ரப்போஸ் பண்ண. ஆமா. அதுக்கப்புறம் 11th 12th ஃபுல்லா படிக்கும்போது டெய்லி அவர் தான் ஸ்கூல்ல கூட்டு போய் விட்டு ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வர. அவருக்கு வந்து ஒரு தங்கச்சி ஒன்று இருக்கு. தங்கச்சின்னா அக்கா பொண்ணு. சின்ன வயசுல இருந்து இவங்க வளர்த்தாங்க. அதனால சொல்லிட்டு தங்கச்சி மாதிரி இது பண்ணிட்டு அந்த பொண்ணு வந்து இப்போ 11th படிக்கிறா. சரி அவளும் நானும் ஒன்னா ஒரே ஸ்கூல் தானே அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி கூட்டு வருவாங்க. இந்த இதுல வந்து எங்களுக்கு நல்லா இன்னும் ஓவரா டச் ஆயிடுச்சு. டெய்லி பைக்ல போவீங்களா? ஆமா பைக்ல 3 பேர் ஒண்ணா போவீங்களா? டெய்லி கூட்டு வருவாங்க. சரி இது இன்னும் நல்லா ரொம்ப 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 க்ளோஸ் ஆயிட்டு அவரை அப்படி இப்படி பேசி நான் ஒத்துக்க வச்சிட்டேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டார். சொன்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 12th எண்டிங்ல தான் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வர ஆரம்பிச்சுது. எங்கள் பெரியம்மா வந்து கொஞ்சமாக இந்த விஷயம் வெளியில் தெரிய வந்து எங்கள் பெரியம்மாவும் எங்கள் அண்ணாவும் அவன் வந்து வேண்டாம், அவனை வீட்டுக்கு வர விடாதீங்க, சேர்க்க விடாதீங்க. எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க வேண்டாம், அவனை நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனாலும் எங்கள் அப்பா வந்து அவர் மேலே முழு நம்பிக்கை வச்சுட்டு அதெல்லாம் இல்லை, அவரை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா ரொம்ப நம்பினார். அந்த நம்பிக்கையை காப்பாத்திட்டியா? சொல்லு அடுத்தது. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணாங்க, எங்கள் பெரியம்மா வந்து பிரிச்சுட்டாங்க. வீட்டுக்கே வர வேணாம் அப்படின்னு சொன்னோடனே நம்மளை பிரிச்சுடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயம் ஆனோடனே இந்த விஷயம்லாம் நான் டெய்லி ஸ்கூலுக்கு போகிறேன். அதனால அவர்கிட்ட டெய்லி எல்லாமே சொல்வேன். எங்கள் வீட்டில் என்ன நடந்தது, இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே நான் சொல்வேன். அப்படி சொல்லும்போது அதே போல் இந்த விஷயமும் சொன்னேன். அந்த பொண்ணு இருக்காதா கூட? எஸ்தர் இருப்பா. அப்போ அவளுக்கு தெரியுமா? அவளுக்கு தெரியும். சொன்னோடனே சரி அவங்க என்ன சொன்னாங்க, சரி நீ வந்து ஒரு லெட்டர் ஒன்று எழுதி வை அப்படின்னாங்க. நான் வந்து என்ன லெட்டர் அப்படின்னு கேட்டால், இல்லை நாளைக்கு நம்ம 2 பேரையும் வந்து பிரிச்சுடுவாங்க, ஏன்னா எனக்கு ஏஜ் ஜாஸ்தி, நீ வந்து உனக்கு ஏஜ் கம்மி, நீ சின்ன பொண்ணு, நம்ம 2 பேரையும் பிரிச்சுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர். என்ன லெட்டர்னு கேட்டால், இந்த மாதிரி எனக்கு வந்து எது நடந்தாலும் அதுக்கு எங்கள் அம்மா அப்பா பெரியம்மா அம்மம்மா காரணம் அப்படின்னு சொல்லி எழுதி வை அப்படின்னு சொன்னாங்க. அந்த லெட்டர் எழுதிட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சரி அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் 12th எக்ஸாம் முடிஞ்சது. இந்த 4 மாசத்துல எங்களுக்குள்ள வந்து ரொம்ப ஓவர் டீப் ஆயிடுச்சுன்னா எங்களுக்குள்ள தப்பு நடந்துச்சு. எப்படின்னா ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூல் கட் அடிச்சுட்டு அந்த மாதிரி ஒரு தப்பும் நடந்தது. கட் அடிச்சுட்டு நாங்கள் திருவேற்காடு, அவங்க வீடு திருவேற்காடுல இருந்தது. ஸோ திருவேற்காடுக்கு போவோம். போயிட்டு அங்கே தப்பு நடந்தது. அங்கே யாரும் இல்லையா? யாருமே இல்லை. எத்தனை வாட்டி அந்த மாதிரி போயிருக்கேன்? 2 times நான் போயிருக்கேன். போனப்பெல்லாம் ஃபோட்டோ எடுத்தாரா? ஆமாம் ஃபோட்டோ எடுத்தார். எதுக்கு ஃபோட்டோ எடுத்துட்டேன்? ஏன்னா ஒத்துக்க மாட்டாங்க, இது ப்ரூஃப் வேணும் அப்படின்றதுக்காக சரி ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் 12th. என்ன ஃபோட்டோ எடுத்தீங்க? என்ன ஃபோட்டோன்னா நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்தோம். அறிவில்லை? நீங்கள் அந்த வீட்டுக்கு போனீங்க சொன்னீங்கல்ல, உன்னை கட்டாயப்படுத்தி பண்ணாரா அவர்? இல்லை அதெல்லாம். அப்புறம் நீயாவே விருப்பப்பட்டு தான் போனியா? 2 பேரும் சம்மதத்தோட. ப்ரெக்னென்ட் ஆயிருந்தேன்னா என்ன பண்ணியிருப்பேன்? புத்திசாலின்னு நினச்சி இந்த மாதிரிலாம் பண்ணுறது, அப்பா அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டு. சொல்லுங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி நடந்த உடனே சரி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு
12th முடிஞ்சது. 12th முடிஞ்சோடனே எங்கள் அப்பாட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாட்ட டைரெக்டாக பேசாமல் கொஞ்சம் அங்கே இருக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டு பேச வச்சாங்க. இந்த மாதிரி அந்த பொண்ணை கேளுங்க அப்படின்ற மாதிரி பேச வச்சாங்க. பேச வச்சோன்னே எங்கள் அப்பா சொன்னார், இல்லை எங்கள் அப்பா ஒத்துக்கல. அப்பா அம்மாட்ட போய் சொன்னாங்க, அப்பா ஒத்துக்கலை. அப்புறம் அப்பாவுக்கு நீங்கள் 2 பேரும் இந்த மாதிரிலாம் பண்ணது எப்படி தெரிய வந்தது? இவங்க ராஜேஷ்ன்றவர் வந்து தான் அப்பா கிட்ட சொன்னாங்க, ஃபோட்டோ இந்த மாதிரி காமிச்சாரு. சொன்னாங்க. பட் அப்பா நம்பல. ம். நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் தான் ஃபோட்டோஸ் காமிச்சாங்க. வீட்டுக்கு வந்து என்னை கேட்டாங்க, இதெல்லாம் உண்மையா அப்படின்னோடனே ஆமாம் உண்மைதான் அப்படின்னு. இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்னா எங்கள் அப்பா அம்மா வந்து ஒத்துக்கல. இல்லை முடியாது, உனக்கு ஏஜ் என்ன அவங்களுக்கு ஏஜ் என்ன, முடியாது, அந்த ஒரு காரணத்துக்காகவே நான் கல்யாணம் பண்ணி தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி சொல்லி சொன்னோடனே இவங்க வந்து டெய்லி ஃபோன் பண்ணுவாங்க, என்ன ஆச்சு, நாங்கள் டைம் கொடுத்தாங்க 3 நாளில் எனக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி டைம் கொடுத்தோடனே ஃபோன் பண்ண ஆரம்பித்தோடனே அப்போது எங்கள் பெரியம்மா இறந்தோடனே அதுக்கப்புறம் உடனே எங்கள் பெரியம்மா இறந்த 2 monthsக்கு எங்கள் அம்மம்மாவும் இறந்துட்டாங்க. இறந்தோடனே எங்கள் அம்மம்மா வந்து 25th இறந்தாங்க. எங்கள் அப்பாவுக்கு வந்து 27th இந்த விஷயம்லாம் தெரிய வந்தது. தெரிய வந்தோடனே May 5th வந்து எங்கள் அம்மம்மாக்கு காரியம். எங்கள் அப்பா சொன்னாங்களாம், காரியம் முடிஞ்சு வந்து நான் உங்கள் வீட்டுக்கு வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா சொன்னாங்க. சரி என்ன பண்ணாங்க, அவங்களும் அது வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. வெயிட் பண்ணோன்னே அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா காரியம் வந்து May 5th. இவங்க என்ன பண்ணாங்க, May 4th அன்னைக்கு வந்து யாரோ சொல்லியிருக்காங்க காரியம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு. முடிஞ்ச கூட அவங்க இன்னும் வந்து நம்மகிட்ட பேசலை அப்படின்ட்டு என்ன பண்ணாங்கன்னா May 4th அன்னைக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்து நாங்கள் சொன்னது என்ன ஆச்சு அப்படின்னா எங்கள் அம்மா வந்து நல்லா திட்டினாங்க அவங்கள. எப்படி உங்கள் பிள்ளைக்கு வந்து நான் ஒரு சோறு தான் போட்டேன்னு தவிர இந்த மாதிரிலாம் பண்ணுவான்னு சொல்லி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா திட்டினாங்க. திட்டினோடனே அவங்க அம்மாவை திட்டி எங்கள் அம்மாவை திட்டி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா தாஸ்ன்ற ஒருத்தர் வந்து பேசினாங்க. பேசி எங்கள் அம்மா கிட்ட நான் பேசி ஒத்துக்க வச்சிட்டேன். மா எப்படியா இருந்தாலும் எல்லாம் முடிஞ்சிடுச்சுமா, இந்த எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னா ஒத்துக்கிற ஸ்டேஜ், சரி எப்படியோ உன் கேடு கேட்டு போ அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிற ஸ்டேஜுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்தோடனே எங்கள் அம்மா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நல்லா திட்டினாங்க. திட்டிட்டு என்ன உங்களுக்குலாம் மனசாட்சி இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி நல்லா திட்டி அவங்கள அனுப்பிச்சிட்டாங்க. அனுப்பிச்சிட்டோன்னே அதுக்கப்புறம் சொன்னாங்க, உங்கள் பதில் என்ன சொல்லுங்க அப்படின்னோடனே எங்கள் பதில் வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணி தரமாட்டேன். அதுதான் எங்கள் அப்பாவுக்கு வந்து ஏதோ முடிஞ்சிடுச்சு விட்டுரு. எங்கள் அம்மாட்ட சொன்னாங்களாம், விட்டுடு, அதோட பாடு ஏதோ அதுவே பாடிட்டோம் விட்டுடு அப்படின்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னாங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க, இல்லை இல்லை அதெல்லாம் முடியாது, கல்யாணம்லாம் பண்ணி தரக்கூடாது, எனக்கு சம்மதமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நான் வந்து May 6th அன்னைக்கு வந்து May 5th காரியம் முடிஞ்சது. May 6th அன்னைக்கு வந்து நான் ஊருக்கு போயிட்டேன். ஊருக்கு வந்து ஆந்திரா தெனாலியில் எங்கள் பெரியம்மா வீடு இருந்தது. அதனால் பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டேன் நான் May 6th. இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு வந்து இந்த மந்த் எண்டில் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. விஜயா ஆண்டி அப்படின்னு ஒருத்தவங்க, அவங்க வந்து VBS நடத்துவாங்க. அந்த ஒரு இதில் அவங்க பழக்கம் ஆயிடுச்சு. இவங்க ராஜேஷ் அப்படின்ற ஃபேமிலி. VBS நானது வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல், இந்த மாதிரி சம்மரில் நடத்துவாங்க. அது இந்த மாதிரி நாங்கள் கிளாஸ் எடுக்க போவோம். அப்போது அவங்க வந்து எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. இவங்க ராஜேஷ் அப்படின்ற அவங்க ஃபேமிலிக்கு வந்து அவங்க கொஞ்சம் நல்லா க்ளோஸாக இருந்து அவங்க சொந்தக்காரங்க. அவங்க வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி இந்த மாதம் May மாதம் வந்து VBS இருக்குது, உங்கள் பசங்களை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்டிருக்காங்க. கேட்டால் எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, இல்லை பசங்க இல்லை வெளியில் போயிருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே இவங்க என்ன, பசங்க ஊருக்கு தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு ராஜேஷ் அப்படின்ற அவங்ககிட்ட போய் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி பசங்க வீட்டில் இல்லை ஊருக்கு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அவங்களுக்கு ராஜேஷ்க்கு என்னன்னா ஜெனியை ஊருக்கு கூட்டு போய் மந்திரம் பண்ணிடுவாங்க. நீங்க உங்கள்ட்ட ஃபோன் எதுவும் இல்லையா? இல்லை அதெல்லாம் நீங்க ராஜேஷ்ட பேசிட்டு இருக்கல? இல்லை. எங்கள் அம்மா அப்போவே கேட்டாங்க, நீ 3 வருஷம் காலேஜ் எங்கள் விருப்பம் வந்து 3 வருஷம் நீ காலேஜ் படி, காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணால் நம்ம பார்க்கலாம் அப்படின்னாங்க. சரிம்மா உங்கள் இஷ்ட பிரகாரமே நான் வந்து 3 வருஷம் படிக்கிறேன், 3 வருஷம் படித்து முடிஞ்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் எங்கள் அம்மா சொன்னாங்க, அதெல்லாம் முடியாது அப்படின்னா. சரி நான் வந்து எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தேன், எங்கள் அம்மா அப்பா ஒத்துக்கிற மாதிரி இல்லை. சரின்னு சொல்லிட்டு நானும் விட்டேன். இங்கே ஒத்துக்கிற மாதிரி இல்லை, நம்ம காலேஜ் படிப்போம் 3 வருஷம், 3 வருஷத்துக்கு அப்புறம் யார் வேணால் எப்படி வேணால் மாறலாம், அதுக்குள்ளே இவங்க கேரக்டர் என்னன்னு சொல்லி நல்லா கிளியராக தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சரி நானும் 3 வருஷம் படிக்க சம்மதிச்சிட்டேன். காலேஜில் சீட் கிடச்சி நாங்கள் ஜாயின் பண்ணோம். இந்த
மே மந்த் எண்டில் வந்து அந்த விஜயக்கா வந்தாங்க. அவங்க வந்து சொன்னோன்னே போய் சொன்னோன்னே அவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. இந்த பொண்ணை பிரிச்சுடுவாங்களோ நம்மகிட்ட இருந்து ரொம்ப பயமானோடனே இந்த மண்டே வந்து எங்கள் அப்பாட்ட வந்து எங்கள் அப்பா வேலை செய்கிற இடத்துக்கு போய் உங்கள் பொண்ணு எனக்கு வேணும், உங்கள் பொண்ணு இல்லைன்னா நான் வந்து நீங்கள் வேணான்னு சொன்னீங்கன்னா உங்கள் பொண்ணை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, எனக்கு வேணும், இல்லைனா என் ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, நான் ஃபோட்டோஸை வந்து வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கிலலாம் நான் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவை ரொம்ப மிரட்டியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து நான் ஊரில் இல்லாதப்போ வந்து பாஸ்டர்ஸை தெரிஞ்சவங்களெலாம் வீட்டுக்கு அமுச்சு பேசுங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கு வைங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அமுச்சிருக்காங்க. இது வந்து இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாதுன்னு எங்கள் அம்மா வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க. இந்த மாதிரி பாஸ்டர் வந்து ஒரு பாஸ்டர் அவர் பேர் வந்து பாலுரேஷ்குமார், அவர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அவர் சொன்னார் வீட்டுக்கு வந்து உங்கள் பொண்ணுக்கும் அவருக்கும் வந்து கணவன் மனைவி உறவே முடிஞ்சிடுச்சு, நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணி கொடுத்துடுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். அதுக்கு எங்கள் அப்பா சொன்னார் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி முடியாதுன்னா அவர் வந்து வீடியோஸ்லாம் ஃபோட்டோஸ் எடுத்திருக்காராம். அந்த ஃபோட்டோஸை வந்து ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் போட்டுருவாராம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொன்னோன்னே எங்கள் அப்பா என்ன பண்ண, சரி அது அப்படியே முடிஞ்சு. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? இல்லை, ஃபஸ்ட்டு இதுதான் வர ஜீ தமிழுக்கு மட்டும்தான் வந்து போலீஸ்லாம் என்ன கம்ப்ளைண்ட்லாம் அப்படின்னு. என்ன நினைக்கிற ராஜேஷை பற்றி? இதுக்கு முன்னாடி நல்லவர்னு சொல்லி தான் நினச்சேன். இப்போ எப்படி இருக்கு உன் மனநிலை? இப்போது என் மனநிலை எப்படின்னா அவரை நான் முழுசாக வெறுக்க வேண்டிய இது வந்துடுச்சு. ஏன்னா இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டாரு, ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லி போட்டு இவ்வளோ போட்டுட்டாரா? இல்லை போடுறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காரு, நான் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காரு. இவ்வளோ பண்ணோடனே அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து அவங்க வீட்டுக்கு போனோன்னா நம்மளுக்கு என்ன மரியாதை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. ஃபோட்டோ எடுக்கும்போது இதெல்லாம் யோசிக்கலையா? அப்போ என்ன நடந்துச்சு, எப்படி நான் அதுக்கெலாம் சம்மதிச்சேன்னு இப்போ யோசித்தாலும் நான் பண்ணது அவ்வளோ கீழ்த்தனமான விஷயம், அவ்வளோ தப்பு. நான் எப்படி ஒத்துக்கிட்டுன்னு எனக்கே ஒன்றும் புரியல. ராஜேஷை வெறுக்கிறியா இல்லை வெறுக்கிறதுக்கான சூழ்நிலையா? கரெக்டாக பார்த்தா நான் வெறுக்கிறேன், பட் இந்த சுச்சுவேஷனும் அப்படி தான் இருக்குது, வெறுக்கிற மாதிரி தான் சுச்சுவேஷனும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. உனக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா? உனக்கு பலாத்காரம் 7 வருஷம், அப்புறம் வேற பிரச்சனை, கொஞ்சம் கஷ்டம் தான் வெளியே வருது. போடலாமா உள்ள? ஏன் மைனர் பொண்ணை இந்த மாதிரி பண்ணினா இட் இஸ் ரேப். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பிளாக்மெயிலிங். உங்கள் அப்பா சரி கேஸ் கொடுங்க சொல்லிட்டாங்கன்னா நீ என்ன ஸ்டாண்ட் எடுப்ப? வேண்டாம், இந்த பிரச்சனை வந்து இதோட முடியட்டும். எதுக்கு இங்கே வந்த? அப்போ இனி வந்து அவர் வந்து எங்கள் லைஃப்பில் க்ராஸ் பண்ணாமல் இப்படி இருந்துடணும் அப்படின்ற. கேஸ் போடுறதுல விருப்பம் இல்லை உனக்கு? ஏன்னா நீ விருப்பப்பட்டு தான் போனேன். அப்படி இருந்தாலும் ரேப்பு தான். எப்படி தைரியம் வருதும்மா இந்த மாதிரியெல்லாம் பண்ணறதுக்கு? எங்கே இந்த தைரியம் வருது? எத்தனை ஃபோட்டோஸ் எடுத்திருப்பாங்கம்மா? வந்து எங்கள் அப்பாட்ட சொன்னாங்களா, உனக்கு தெரிஞ்ச எத்தனை ஃபோட்டோஸ் எடுத்திருக்காரு? எனக்கு தெரிஞ்சு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க. எல்லாமே தப்பாக தான்? இல்லை, எல்லாமே தப்புலாம் இல்லை. நாங்கள் 2 பேரும் எடுத்த ஃபோட்டோஸ் வந்து ஒன்றா இருந்த ஃபோட்டோஸ் வந்து அது வந்து 4 ஃபோட்டோஸ் அந்த மாதிரி. மற்றபடி 2 பேரும் ஒன்றா பீச் அந்த மாதிரி இருந்த ஃபோட்டோஸ் வந்து நிறைய ஃபோட்டோஸ். அதில் யார்கிட்ட இருக்கு? அவங்ககிட்ட தான் இருக்குது. உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை? என்கிட்ட எதுவுமே. வீடியோஸ் வந்து அவங்ககிட்ட தான் இருக்குது. வந்து லேப்டாப்பில் ஏற்றுனாங்க வந்து. அதுக்கப்புறம் என்னென்னா எல்லா ஃபோட்டோஸும் வந்து நான் டெலீட் பண்ணேன். ஏன்னா என்கிட்ட இருக்க அந்த ஃபோட்டோஸ் என்னென்ன ஃபோட்டோஸ் இருக்கோ எல்லாமே லேப்டாப்பில் இருந்தது. இன்னொன்னே எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ எல்லா ஃபோட்டோஸும் அவங்ககிட்ட தான். என்ன வீடியோஸ் இருக்கு? வீடியோஸ் வந்து நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்த வீடியோ இருக்குன்னு. ஃபுல்லாக வீடியோ எடுத்தீங்களா? பயமாக இருக்கு இல்லையாம்மா உனக்கு? உங்கள் பேர்? என் பேர் ராஜேஷ். என்ன செய்வீங்க? நான் பாஸ்டராக இருக்கேன். இந்த பொண்ணை தெரியுமா உங்களுக்கு? தெரியும். எப்படி தெரியும்?
ஆக்சுவலாக வந்து மேம் இவங்க அப்பா எனக்கு பழக்கமானார். ம். பழக்கமானதுக்கப்புறம் இந்த பொண்ணை லவ் பண்ண சொன்னது அவங்க அப்பா தான். அவங்க அப்பா தான் லவ் பண்ண சொன்னார். அது என்ன கதை? அதான் அவங்க அப்பா தான் மேம் என்னை லவ் பண்ண சொன்னார். அவன் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தா அதுலேருந்து வெளியே கொண்டு வரத்துக்கு. ம், சரி. அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து இவங்க வந்து ஐ லவ் யூ மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. அப்போ நான் அவரை கூப்பிட்டு போயிட்டு நான் சொன்னேன், இந்த மாதிரி உங்கள் பொண்ணை எனக்கு கூட அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சிச்சுவேஷன் வந்து வேறு மாதிரி இருந்ததுனால அப்போது ஒருவேளை நம்ம பொண்ணு வந்து போயிடுமோ அப்படின்ற மாதிரி எண்ணம் இருக்கிறதுனால நானும் அவரை டெய்லியும் போயிட்டு ஸ்கூலாண்ட எதிர்க்க பார்க் இருக்குங்க, அந்த பார்க்காண்ட போயிட்டு டெய்லியும் நானும் இவரும் போய் உட்காந்து வாட்ச் பண்ணுவோம். ஒருவேளை லஞ்ச் டைமில் ஏதாவது வெளியே போயிடுவாங்களா, வீட்டை விட்டு போயிடுவாங்களா அந்த பையனோடைய. அதனால் வந்து பயம். அந்த பையன் ஏதாவது ட்ரெஸ் போட்டு ரெடி ஆனானா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுவார், இந்த மாதிரி ரெடியாக வரான்பா அப்படின்னு. சரி நான் எங்கே இருந்தாலும் உடனே சரி நீங்கள் வந்துருங்க, நான் உடனே பிக்கப் பண்ணிட்டு போயிட்டு வெயிட் பண்ணுவோம். அப்போ அவர் சொன்னார், ஒருவேளை நான் ஒன்று சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதானே சொல்லுங்கன்னு சொன்னேன். இது மாதிரி வந்து என் பொண்ணு தான் உன்னை வந்து ஐ லவ் யூ மெசேஜ் அனுப்பிச்சது இல்லையா, அதனால் நீ லவ் பண்ணுற மாதிரி நடின்னு தான் சொன்னார். அது எப்படி அந்த பையனை லவ் பண்ணிட்டு இருக்கிறது இவருக்கு எதுக்கு மெசேஜ் அனுப்பிச்சு நீ? இல்லைங்க மேம், அது நான் சொல்கிறேங்க மேம். இருங்க ஏம்மா ஏன் மெசேஜ் அப்போனா அவர்னா எனக்கு பிடிக்கும். பட் நான் அந்த ஒரு இதில் இது பண்ணல, பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்புனேன். அவங்க வந்து என்னை ஆக்சுவலாக வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இவங்களுடைய விஷயம் எனக்கு தெரியுன்றதுனால சரி நான் அந்த விஷயத்தில் எதுவும் ஆகக்கூடாதுனால என்னை மைண்ட் டைவெர்ட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அப்போ நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்போ அவங்க என்ன சொன்னார், அவங்க அப்பா என்ன சொன்னார்னா, நீ லவ் பண்ணுற மாதிரி நடிப்பா, என் பொண்ணு வந்து உனக்கு ஐ லவ் யூ மெசேஜ் அனுப்பிச்சிருக்குன்னு சொல்கிறல, அதனால் நீ லவ் பண்ணுற மாதிரி நடி, +2 முடிக்கிற வரைக்கும் லவ் பண்ணுற மாதிரி நடி. +2 முடிச்சதுக்கப்புறம் அவங்களுடைய அத்தை பையனுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி தரணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு ரொம்ப அந்த எண்ணம் அதிகமாக இருந்ததுனால அவர் என்ன சொன்னார், நீ லவ் பண்ணுற மாதிரி நடிப்பா, +2 முடிச்சதுக்கப்புறம் நான் எங்கள் அத்தை பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றேன். அப்படி ஒரு வேளை என் பொண்ணு வந்து இல்லை நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒன்று சொல்லிச்சுன்னா அப்போ நான் உனக்கு கல்யாணம் பண்ணி தரேன், நீ நல்லவர் தான், உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ நான் சொன்ன இந்த வார்த்தை ஒரு வார்த்தையும் மாற்றாமல் அப்படியே சொன்னார் மேம். சரி, அதனால நீங்கள் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அதனால் நான் லவ் பண்ணுற மாதிரி நடித்தேன். லவ் பண்ணல மேம், லவ் பண்ணுற மாதிரி தான் நடித்தேன். ஆனால் இவங்களும் என்னை வந்து ஆக்சுவலாக லவ் பண்ணுற மாதிரி தான் நடித்தாங்க. இவங்களும் லவ் பண்ணல. இது நான் வந்து இந்த பொண்ணை லவ் பண்ணுற மாதிரி நடிக்கிறேன்ற விஷயம் வந்து இவங்க சிஸ்டருக்கு தெரியும். அப்புறம் எங்களுடைய அப்போ இவங்களும் நடித்தாங்களா? எதுக்கு நடித்தாங்க? இவங்க நடித்தாங்கன்னா ஏன்னா அந்த ஐ லவ் யூ மெசேஜ் அனுப்பிச்சது கூட அது சும்மா தான் அனுப்புனாங்க மேம். எனக்கு அதை உண்மையாலாம் அனுப்பல, அது சும்மா தான் எனக்கு தெரியும் அவங்க சும்மா தான் அனுப்பியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. அதனால் சரி நான் அந்த மாதிரி லவ் பண்ணுற மாதிரி தான் நடித்தேன். இது எல்லாரும் எதுக்கு சும்மா அனுப்பிச்சாங்க? ஆக்சுவலாக வேறு ஒரு இதில் இருந்தாங்களே மேம். சரி அது வந்து அந்த விஷயத்தை பற்றி நான் டீப்பாக இது பண்ணிக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக என்னை டைவெர்ட் பண்ணுறதுக்காக அவங்க அந்த மாதிரி இது பண்ணாங்க. 2 பேரும் பயங்கர மாஸ்டர் பிளான் பண்ணியிருக்கீங்க. அதனால் அவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கம்மா. இது வந்து நான் வந்து ஆக்சுவலாக லவ் பண்ணுற மாதிரி நடித்தேன்ற விஷயம் வந்து அவங்க சிஸ்டருக்கு எல்லாமே நல்லாவே தெரியும். சரி, அப்புறம் அது திருவேற்காடு கூட்டிகிட்டு போனீங்களா? அதுவும் நடிப்பு தானா? இல்லை மேம், அது நடிப்பில்லை மேம், அது உண்மைதான் மேம். அதை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டீங்க. அது உண்மைதான் மேம். நான் திருவேற்காடு கூப்பிட்டு போகிறதுக்கு முன்னாடி நான் அடையாருக்கு கூப்பிட்டு போனேன் மேம். திருவேற்காடு கூப்பிட்டு போகிறதுக்கு முன்னாடி அடையாறு கூப்பிட்டு போனேன். எங்களுடைய சித்தி வீட்டுக்கு எங்கள் சித்தி யாருக்குமே தெரியாமல் தான் நான் கூப்பிட்டு போனேன். அப்போ நான் கூப்பிட்டு போனப்போ கூட அங்கே கூட போய் நான் தப்பு பண்ணல மேம். அவங்க சாட்சி தப்பு பண்ண மேம். தனியாக ஒரு வீட்டில் நாங்கள் இருந்தோம். தப்பு பண்ண அவங்க ஹர்ஷினா அவங்க கிட்ட தானே தப்பு பண்ணீங்க? இல்லை மேம், அதான் மேம் நான் அந்த அடையாறில் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன் மேம். அப்போட நான் தப்பு பண்ணல மேம். நாங்கள் 2 பேரும் போனப்போட அழுதும். என்ன அழுதுன்னா உங்கள் அப்பாவுக்கு நான் துரோகம் பண்ணுறேன்னு சொல்லி தான் நானும் அழுதேன். அப்புறம் அவங்களும் அழுதாங்க. அதுக்கப்புறம் சரி நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே கிளம்பி வந்துட்டோம். அன்றைக்கி கூட நான் தப்பு பண்ணல மேம். எனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணமே இல்லை. சரி நம்ம அப்புறம் எதுக்கு திருவேற்காடு கூட்டிகிட்டு போனீங்க? அதுக்கப்புறம் ஃபைனலாக இவங்க வீட்டில் வந்து ரொம்ப ப்ராப்ளம் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பண்ணாங்க மேம். அதுக்கப்புறம் சரி இதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக வந்து ஒன்று சேர விட மாட்டாங்கன்ற ஒரு முடிவு எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம பண்ணோம். எப்போ நடிப்பு உண்மையான காதலாச்சு? காதலா காமமா? இல்லை காதல் தான் மேம். December 25th மேம். காதலானா 90 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணணும். இல்லை மேம், நான் காமமா இருந்தாதான் இந்த மாதிரி அடையாருக்கு திருவேற்காடுக்கு அதான் மேம் மகாபலிபுரத்துக்கெல்லாம் கூட்டிட்டு இல்லை மகாபலிபுரம் நான் இது வரைக்கும் போனதில்லை மேம். அது மாதிரி எங்கேயுமே போனதில்லை மேம். அதாவது நான் லவ் பண்ணேன் மேம். ஆனால் வந்து தப்பு பண்ண நடிச்சது எப்போ லவ் ஆச்சு? அதான் மேம் நாங்கள் நடிச்சுட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நவம்பர் மாதம் 25th தான் மேம் என்கிட்ட ஒருத்தருக்கு எங்கள் வீட்டுக்கு ரெகுலராக ஒரு பாஸ்டர் வருவார். எங்கள் அம்மா வந்து என் மேலே ரொம்ப கோவமாக இருந்தாங்க. இந்த விஷயத்தினால கோவமாக இருந்தாங்க. எங்கள் அம்மா ஆல்ரெடி இவங்க அப்பாவெல்லாம் கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருக்காங்க. இவங்க அப்பா அம்மாவெல்லாம் கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வயசு பையனை வந்து வயசு பொண்ணு பையனை வந்து ஒன்றா அனுப்புறது தப்பு அப்படி இப்படிலாம் கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த மாதிரிலாம் கூப்பிட்டு அவங்க வார்ன் பண்ணி எல்லாம் பேசியிருக்கிறாங்க. ஏன்னா வந்து நாளைக்கு எங்களுக்கு கெட்ட பேர் ஆகிடும் அப்படியெல்லாம் எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க.
அதனால் நாங்கள் வந்து எதுவுமே இல்லை, நாங்கள் கரெக்டாக தான் இருந்தோம். ஆனால் என் பாஸ்டர் வந்து வந்தபோது கேட்டார், இந்த மாதிரி வந்து உங்கள் 2 பேருக்குள்ளே ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டார். நான் அப்பயும் சொன்னேன் இல்லை அப்படின்னு தான் சொன்னேன். இல்லை ஏதோ ப்ராப்ளம் உங்களுக்குள்ளே ஏதோ இருக்குது அப்படின்னு. அப்போ நான் இவங்ககிட்ட கேட்டேன், இது மாதிரி சொல்கிறாருன்னு. அப்போ இவங்க சொன்னாங்க, ஆமாம் நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லுங்கள் அப்படின்னா. அப்போ அவங்களும் அந்தளவுக்கு இதுவாக சொல்லும்போது எனக்கும் அந்த மாதிரி என்ன வந்துச்சு. அதுக்கப்புறம் சொல்லுங்கள். அதான் மேம். எதுக்கு ஃபோட்டோ எடுத்தீங்க? என்ன மேம்? ஃபோட்டோ எதுக்கு எடுத்தீங்க? எங்களுக்கு ஒரு அத்தாட்சிக்காக தான் மேம் எடுத்தோம். வீடியோ ஃபோட்டோவில் அத்தாட்சிக்கு எடுத்தீங்க? ஏன்னா வந்து அவங்க வந்து சொல்லி தான் மேம் எடுத்தேன். நான் அவங்ககிட்ட நான் சொல்லாமலாம் அவங்களுக்கு தெரியாமல் சீக்ரெட்டாலாம் நான் எடுக்கலை மேம். அவங்கள கேளுங்க. அப்புறம் எதுக்கு வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் போடுவேன்னு சொன்னீங்க? இப்போ அவங்க வந்து அந்தளவுக்கு அவங்க நாங்கள் எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு எங்கள் ஒரு பாஸ்டர் அனுப்பினோம் மேம். அனுப்பிட்டு இந்த மாதிரி நாங்கள் 2 பேர் லவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாக்கிட்ட போய் பேசணும். அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளம் வந்ததுனால சரி அவங்கக்கிட்ட நம்ம பேசக்கூட சொல்லி இவர்கிட்ட பேசணும். அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் வந்து என் பொண்ணை நான் சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் அடுத்த நாள் வந்து இன்னொரு பாஸ்டர் அனுப்பிட்டா, ஏன்னா இவங்களுக்கெல்லாம் ஆல்ரெடி தெரியும் மேட்ரு. அதனால் அவர் அனுப்பி அவரை வச்சு பேசினேன். அப்பயும் அவர் அதே வார்த்தை தான் சொல்லியிருக்காரு, என் பொண்ணை சாவடிச்சுன்னு தரேன், நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்புறமா நான் என்ன பண்ணேன், சரி இவ்வளோ தூரம் இவர் பேசுகிறார், நம்ம எதுக்கு யாரையும் அனுப்பணும்னு சொல்லிட்டு நான் வந்து அதான் இந்த மேட்ரை சொன்னார் இல்லைங்களா மேம் ஒரு பாஸ்டர், அவர் நானும் வந்து சரி ஸ்கேட்டிங் பார்க், வீட்டான ஸ்கேட்டிங் பார்க்கு அங்கே வந்து இவரை வர வச்சு பேசலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிவிட்டு இவர்கிட்ட சொல்லிட்டோம். இவரை வரேன்னு சொல்லிட்டார். அப்புறமா டக்குன்னு யோசித்தேன், சரி வேறு நம்ம பேச வேண்டாம், நம்மளோட பேசுறத விட வீட்டில் பெரியவங்க பேசினா கரெக்டாக இருக்கும் சொல்லி அப்புறம் எங்கள் அம்மாவை டக்குன்னு அந்த இன்பிட்வீன் கேப்பில் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் அம்மா வாமா அப்படின்னு கெஞ்சி அப்புறம் எங்கள் அம்மாவும் வந்தாங்க மேம். அப்புறம் வந்தோடனே எங்கள் அம்மா வந்ததுக்கப்புறம் இது மாதிரி சொன்னாங்க, பேசினாங்க. நான் அப்போ பேசும்போது கூட ஸ்டார்ட் பண்ணும்போது கூட சொல்கிறேன், நாங்கள் வீட்டுக்கே வந்து பேசியிருப்போம். ஆனால் சிஸ்டருக்கு உடம்பு சரியில்லை, ஒரு நாளைக்கு அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட எங்கள் மேலே தான் வரும், அதனால தான் பிரதர் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நாங்கள் பேசணும் மேம். அதனால் அவரை கூப்பிட்டு தான் நாங்கள் இவ்வளோ எல்லாம் பேசுகிறீங்களே, அப்போ தப்பான முறையில் ஃபோட்டோ எடுத்து தப்பாக தெரியல உங்களுக்கு? தப்பு தான் மேம். பெரியவங்களை கூப்பிட்டு பேசணும், பார்க்கில் கூப்பிட்டு பேசணும், வீட்டில் போனால் தப்பாகிடும், இவ்வளோ நியாயம் பேசுகிறீங்கல்ல. ஒரு பொண்ணை அதுவும் மேஜர் ஆகாத மைனர் குழந்தை அவ, நீங்கள் சொல்கிறீங்க நான் ப்ரீச் பண்ணுறேன், நான் பாஸ்டர் சொல்கிறீங்க, எப்படி இருக்கணும்? அவ கூட தப்பாக இருந்தது மட்டும் இல்லாமல் அதை வீடியோ எடுத்து ஃபோட்டோ வேறு எடுத்திருக்கீங்க, அதுக்கு ஒரு நியாயம் சொல்கிறீங்க. நான் நியாயம் சொல்லுங்க, நான் செஞ்சது தப்பு தான் மேம். தப்பா? நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க தெரியுமா உங்களுக்கு? நான் தப்பு பண்ணிடுறேன். என்னது தெரியுமா? கல்யாணம் பண்ணிக்க போகிறோங்கிற பொண்ணை தப்பான முறையில் வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து மாமனாராக வேண்டியவர்கிட்ட போய் ஃபோட்டோவை காமிச்சு மிரட்டுறது. இல்லை மேம், அவர்கிட்ட ஃபோட்டோ காமிக்கல மேம். இல்லை, ஃபோட்டோ வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்கில் போடுவேன்னு சொல்லி மிரட்டுறது, இதுதான் உங்கள் ப்ரீச்சிங்கா? அவர் வந்து பொண்ணை வந்து அடிக்கடி சாவடிச்சிடும் இதுதான் உங்கள் ப்ரீச்சிங்கா? அவர் அடிக்கடி சாவடிச்சிடும் அந்த வார்த்தை மென்ஷன் பண்ணி சொல்லிட்டு இருந்தார் மேம். அதனால தான் நான் சொன்னேன். உனக்கு ஏதாவது கேட்குறதுக்கு இருக்கா அவர்கிட்ட? எங்கள் அப்பாவை போய் ஏன் மிரட்டினீங்க? அவங்க அப்பா மிரட்டல மேம். நான் இந்த போன மாதம் இங்கே கூப்பிட்டு போனாங்க மேம். போன மாதம் கூப்பிட்டு போயிட்டு காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் பேசுகிறோம், காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் விஷயம் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் காரியம் டேட்டை வந்து இவர் மாற்றி என்கிட்ட சொன்னார் மேம். இது அன்றைக்கே ஈஸியாக முடிய வேண்டிய விஷயம். உங்கள் அம்மா வரலன்னா வீட்டுக்கு. எங்கள் அம்மா ஏன் வந்தாங்கன்னு கேட்டால் இவங்க என்ன சொன்னாங்க மேம், என்னை ஊருக்கு கூப்பிட்டு போனாங்கன்னா நான் போனமாக தான் போய் சேருவேன் அப்படின்னு இந்த பொண்ணு என்கிட்ட அடிக்கடி சொன்னாங்க மேம். ஊருக்குன்னு என்னை கூப்பிட்டு போனால் என் பணம் தான் போய் சேரும்னு சொன்னாங்க மேம். அடுத்த நாள் இவங்க ஊருக்கு போகிறாங்க. அப்போ நான் எப்படி மேம் பார்த்துன்னு சும்மா இருக்க முடியும்? அதனால தான் எங்கள் அம்மா அனுப்புறேன், நீ போமா போய் பேசுமா, அந்த பொண்ணு இந்த மாதிரி சொல்லியிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டயலாக் எல்லாம் மட்டும் கற்று வச்சுக்கிறீங்க, அப்பா அம்மாவை சாகடிச்சிடுறீங்க. அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆகிடும் தான் மேம். நான் ஆமாம், எங்கள் அம்மா துணி இல்லாமல் ஃபோட்டோ எடுக்கும்போது தெரியல இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆகிடும்னு? துணி இல்லாமல் ஃபோட்டோ எடுப்பாங்களா, வீடியோ எடுப்பாங்களா? பொண்ணு மேல அக்கறையா? ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் இங்கே இருக்கு, வீட்டில் இருக்கு மேம். மெமரி கார்டில் வச்சுருக்கேன். ஃபோன் எங்க? உங்கள் ஃபோன் எங்க? என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, எடுத்து வரல மேம். அது எப்படி ஃபோன் இல்லாமல் வருவீங்க? அந்த இன்னொரு பேசிக் மாடல் ஃபோன், ஏன்னா என் ஃபோன் வந்து அது வாய்ஸு கேட்காது மேம் சுத்தமாக. ஒயர் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த ஃபோனை வச்சுப்பீங்களோ? இல்லை மேம், வாய்ஸுக்கெல்லாம் பேசிக் ஃபோனு. இந்த மாதிரி பொண்ணுங்களோட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மட்டும் வேற? பொண்ணுங்களோடலாம் எடுக்கல மேம். ஹலோ ஹலோ மிஸ்டர் டேவிட். சொல்லுங்க மேடம். உங்க பொண்ணு இங்க இருக்காங்க, மிஸ்டர் ராஜேஷும் இருக்காருங்க. நீங்க வந்து அந்த ராஜேஷ்ட வந்து என் பொண்ணை காதலிக்கிற மாதிரி நடின்னு சொல்லி தான்
அவர் இந்த இந்த வேலையை ஆரம்பிச்சேன்னு சொல்றாரு. இல்ல மேடம், அவர் போய் சொல்றாரு மேடம். ஆ? அவர் போய் சொல்றாரு மேடம். ஒரு நிமிஷம் பேசுங்க. அவர் வந்து அம்மான் பிரதர், சொல்லுப்பா. நீங்கள் அந்த மாதிரி சொல்லவே இல்லையா? இல்லப்பா, நான் சொல்லவே இல்லப்பா. உன்னை எப்பப்பா நான் சொன்னேன் உன்கிட்ட? நானு சரிங்க பிரதர், ஓகே. என் பொண்ணை லவ் பண்ண உன்கிட்ட சொன்னானா? சரிங்க பிரதர், அவர் சொன்னாருன்றதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு மேம். என்ன ப்ரூஃப்? அவரே ஒத்துக்கினார் மேம். அன்றைக்கி எங்கள் அம்மா நான் எல்லாரும் கூப்பிட்டு பேசினால மேம், அப்போ எங்கள் அம்மா கிட்ட பேசும்போது கூட அவரே ஒத்துக்கினார் மேம். ஸ்கேட்டிங் பார்க்கில் உங்களுக்கு என்ன மிரட்டினாரு அவரை? பொண்ணு தூக்க நான் அப்பயே பொண்ணு தூக்கியிருப்பேன். அவர் என்ன கேட்டு அவர் சொன்னாரு பொண்ணு தூக்க நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாரு. அப்ப இன்னொருத்தர் பேர் சொன்னாரு மேடம், அவரு வந்து சொன்னாரு பொண்ணு தூக்க நான் பாத்துக்கலான்ட்டு. நான் ஒரு நிமிஷம் யோசிச்சேன், நான் ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சேன் நானு. சரி நான் பொண்ணு தூக்கலாம் நீங்க செத்துருவீங்கன்னு சொல்லி யோசிச்சேன் நானு. அதுக்கப்புறம் நான் பொண்ணு தூக்கல. இப்ப கூட என்கிட்ட வந்து 1500 போஸ்ட் வச்சிருக்கேன். 1500 போஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அது உங்கள்கிட்ட தான் நான் வந்து உங்க சொந்தக்காரிட்ட நான் கொடுத்து வச்சிருக்கேன். அந்த போஸ்டர் நான் இப்போ ஒட்டினா உங்க மானம் போயிடும். ஒரு நிமிஷம் சொன்னீங்களா? அப்படி இல்லை எல்லாத்தையும் வேற எப்படி சொன்னீங்க? எப்படி சொன்னீங்க? நான் அந்த மாதிரி வார்த்தையே வேற என்ன சொன்னீங்க நீங்க? நான் வந்து என்ன சொன்னேன், ஃபோட்டோஸ் என்கிட்ட இருக்குன்னு தான் சொன்னேன். போஸ்ட் ரிக்வெஸ்டெல்லாம் எதுவும் சொல்லவே. இது ஒரு பெரிய பாடம். யாரா இருந்தாலும் ஒரு அந்நிய புருஷனோட பசங்களை இப்படி அனுப்புறது தேவையில்லாத ஒரு தேவையில்லாம ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருக்காரு இவரு. இதுல டிராமா வேற, லவ் டிராமா. அதுக்கு அப்பா கூட்டு. இவர் என்னடான்னா மேம் இவங்க வந்தாங்க மேம் எங்கள் வீட்டுக்கு. இவங்க எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. லாஸ்ட் டைம் இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் கூட இவங்க எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ நான் தான் அவங்கள இவங்களும் இவங்க சிஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ நான் தான் கூப்பிட்டு அவங்க வீட்டாண்டு கூப்பிட்டு. ரொம்ப நல்லவர் நீங்கல்ல? நான் நல்லவர். அதனால்தான் அதுக்கு முன்னாடியும் அதே மாதிரி ஒரு தடவை கூட எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. போனோன்னா அழுதாங்க. அழுது என்னை கூப்பிட்டு போயிடுச்சு. அப்போ தான் இல்லை நம்ம சமாதானமாக முடியும், சமாதானமாக கண்டிப்பாக. அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் 17 வயசு பொண்ணுட்டு அப்படி நடந்துட்டு இருக்க மாட்டீங்க. தப்பாக நடந்துட்டு இருக்க மாட்டீங்க. ஃபோட்டோ எடுத்திருக்க மாட்டீங்க. ஃபோட்டோ எடுத்து அப்பாவை போய் மிரட்டி இருக்க மாட்டீங்க. அவர் கூட ஒத்துக்கினார் மேம், நான் தரேன், மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கினார். அவங்க அம்மா தான் மேம் ஒத்துக்க மாட்டாங்க. அன்றைக்கே செத்துருப்பாங்க அவங்க அப்பா அம்மா. தற்கொலை பண்ணி போனவங்களை காப்பாற்றினேன். தேவையா உனக்கு இது? பரவாயில்ல, உனக்காக தானே, பரவாயில்ல. தற்கொலை பண்ணி போகிறேன் பயமுறுத்திட்டாங்க அவனை. தப்பெல்லாம் உன் மேலே தானே சொல்கிறாங்க. என் மேலே எல்லாம் பழையம் தூக்கி என் மேலே போடுறியாமே. யார் அந்த மாதிரி உங்கள்கிட்ட போய் சொல்கிறாங்க ஜெனி? எப்படிலாம் தெரியும்? நான் உங்கள் அப்பாவை வந்து மிரட்டினாமா? மிரட்டினா என்ன? உங்கள் அப்பா வந்து போஸ்ட் அடிச்சு தெனாலியில், குறுக்குப்பேட்டில், பழக்குள் தொட்டிலெல்லாம் ஒட்ட போகிறானா? பொய் ஒட்ட போகிறானா அப்படின்னு சொல்லி எவ்வளோ சொன்னேன். எல்லா தப்பும் உன் மேலே தான் சொல்கிறான். அவன் மேலே ஒரு தப்பும் இல்லாத. நான் நம்மளுன்னு நான் சொல்லவே இல்லையே. எல்லாரும் என்னை வச்சு உன்னை மிரட்டி மாற்றிட்டாங்க. நீ எப்படி ஜெனி மாறின? இப்போ கூட நான் என்ன முழு மனசோட சொன்னேன்னு நினச்சேன். வெறும் வாய். அவங்ககிட்ட ஓப்பனாக சொல்லலாம்ல மேம் கிட்ட. சொன்னால் எங்கள் அம்மா அப்பா செத்துருவாங்க. நீ அப்படி நினைக்கிற, அவங்க சாக மாட்டாங்க. நேற்று உன்னை அந்த மாதிரி பயமுறுத்துறாங்க. உன்னை அந்த மாதிரி சொல்லி பயமுறுத்துறாங்க. நான் இப்போ கூட எங்கள் அம்மா என்ன சொன்னாதம்மா, போலீஸு கேஸுன்னு ஆச்சுன்னா நான் தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லிக்கிறாங்க. நீ அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணியா? எனக்கு சான்ஸ் இல்லையே, கிடைக்கலையே. உங்கள் அப்பா பற்றியா எதுவுமே நடக்காத மாதிரி எப்படி போய் சொல்கிறாரு பற்றியா? எல்லாம் உன் மேலே தான். என்ன அப்படி மிரட்டினா எப்படி மிரட்டினா? நான் மிரட்டினேன்னா இல்லை அவரு என்னை ஆளை வச்சு மிரட்டினாரா? நான் வந்து உன் நிர்வாண ஃபோட்டோவை ஃபேஸ்புக்கில் போடுறேன்னு அப்படி தான் சொன்னாங்க. நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணோட ஃபோட்டோ அப்படி போடுவேண்ணா? நீ நானும் பேராக எடுத்துக்கின ஃபோட்டோ தான் நான் போடுவேன். பாலிவுரேஷ் கிட்ட கூட நான் அதான் அது சொல்லியிருக்கேன். என்கிட்டயே சொன்னேன், எனக்கும் தெரியும். லேப்டாப்பில் ஆனால் நீ உங்கள் அம்மா அப்பா தானே வேணுன்ற? உனக்காக. ம், உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்றதுக்காக. எனக்கு ஆனால் எதுவும் ஆகாது. நீ எதுவும் இருந்தாலும் உண்மையாக சொல்லு, ஃப்ராங்காக பேசு. சத்தியமாக சொல்கிறேன். உன்னை தற்கொலை பண்ணிப்பேன்ட்டு பயமுறுத்தி வச்சுக்கிறாங்க. அதுக்காக தான் நான் இவ்வளோ இறங்கினேன். அவங்க கண்டிப்பாக பண்ணிக்க மாட்டாங்க.
காமத்துக்காக பண்ணேன்றாங்க இவங்க. காமத்துக்காக பண்ணேன். என் உயிரை பணைய வச்சது காமத்துக்காகவா? இந்த விஷயத்தில் நான் எவ்வளோ நான் உங்கள் அப்பாவை மிரட்டவே இல்லை. அவர் என்னம்மா சொன்னார், நான் ஜெனியை சாவடிச்சிடுவேன் அத்தனை வாட்டி சொன்னார். நீ தான் மிரட்டின அப்படின்னு சொல்லி சொன்னார். ஒரு தடவை 2 தடவை சொல்ல 100 தடவையாக சொல்லியிருப்பார், நான் ஜெனியை சாவடிச்சிடுவேன். அதான் சொன்னேன், ஜெனியை சாவடிச்சா அப்புறம் நான் என்கிட்ட கூட தான் சொன்னார், ஒன்று நீ சாகணும் இல்லைன்னா நான் சாகணும் அப்படின்னு. இப்போ சொன்னாரே நான் லவ் பண்ண மாதிரி நடின்னு சொல்லி சொல்லவே இல்லை. அன்னைக்கு உங்கள் அம்மா வந்தால் கூட அதுதான் சொன்னார், உங்கள் அம்மா எதிர்க்க. இல்லையா, எங்கள் அம்மாகிட்ட ஒத்துக்கினார், அதான் தாசுக்கிட்டையும் ஒத்துக்கினார், ஆண்டனிக்கிட்டையும் ஒத்துக்கினார், பாலிவரசிக்கிட்டையும் ஒத்துக்கினார், என்கிட்ட கூட சொன்னார். பட் ஆனால் எங்கே பட் நீ நானே எதுவுமே மறைக்கலையே, எல்லாம் சொல்கிறோம்ல. இந்த ஃபோட்டோஸ்லாம் டெலீட் பண்ணிடுறேன், அவங்க எதிர்க்கே பண்ணு. ஏமா அவர் மேரேஜ் பண்ணிக்கணும்னு இருக்கியா? பண்ணிக்கணும்னு சொல்லி தான் மேம் நான் இருந்தேன். நான் எவ்வளோ போராடினேன், எங்கள் அம்மா அப்பாவை ஒத்துக்க வச்சேன் நான். சரி ஓகே உன் இஷ்ட பிரகாரமே நான் கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சொன்னேன். 1 இயர் முடிஞ்சோடனே நான் என் பொண்ணு, ஏன்னா இப்போ கல்யாணம் பண்ண என்கிட்ட காசு இல்லை, 1 இயர் முடிஞ்சோடனே நான் பண்ணி தரேன் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு. பட் இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவங்களும் சரி ஓகேன்னு ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அதான் May 4th அன்னைக்கு வந்து அவங்க அம்மா வந்து வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து அது வந்து ரொம்ப எங்கள் அம்மா பேசி அவங்க அம்மா பேசி வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ அதுலேருந்து தான் எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நான் தரமாட்டேன், வீட்டுக்கு வந்து இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டாங்க, பின்ன நான் எப்படி தருவேன், நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன முடிவில் இருக்கீங்க? அவங்க ஒத்துக்கினா நான் எது வேணாலும் பண்ணுவேன். என்ன பண்ணுவீங்க? அவங்க மேரேஜுக்கு ஒத்துனா நான் மேரேஜ் பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா ஒத்துக்கலைன்னா அது அவங்க. ஏன்னா நான் இவ்வளோ தூரம் நான் எல்லாமே பண்ணது அவங்களுக்காக தான் மேம், அவங்களுக்காக தான் நான் எல்லாமே பண்ணேன். அவங்களே ஒத்துக்கலாம், நான் என்ன பண்ண முடியும்? இப்போ உங்கள்கிட்ட சொன்னார் இல்லை மேம், அந்த வார்த்தை சொல்லவே இல்லைன்னு, அது எவ்வளோ பேர் போய் தெரியுங்களா? எல்லார்கிட்டையும் ஒத்துனார், நான் அனுப்பின எல்லார்கிட்டையும் போய் பேசணுங்க, எல்லார்கிட்டையும் ஒத்துனேன், இவங்களுக்கும் தெரியும், கேளுங்க. எங்கள் அப்பா சொன்னார் அந்த மாதிரி. சரி என்ன சொன்னார்? லவ் பண்ணுற மாதிரி நடி அப்படின்னு சொல்லி சொன்னார். அதெல்லாம் விடுமா, அவங்க அப்பா நிறைய தப்பு பண்ணியிருக்காரு, கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஆனால் நீ மட்டும் என்ன? நானும் தப்பு பண்ணியிருக்கேன் தான் மேம், நான் இல்லைன்னு சொல்லி நான் சாதிக்கலை. நான் இது வரைக்கும் எதுவுமே நான் உங்ககிட்ட உண்மை எதுவுமே மறைக்கேன், எல்லாமே உண்மை சொல்கிறேன். நான் இது வரைக்கும் ஒரு பொய் கூட நான் சொன்னதில்லை. நான் எங்கள் அம்மாவோட அனுப்பியிருக்க மாட்டேன் மேம். சரி எல்லாம் கொஞ்ச நாள் போட்டோம், ஏன்னா அவங்க வீட்டில் வந்து 2 டெத் ஆச்சு இடையில. சரி அதனால் எதுவும் பேச வேணாம்னு சொல்லி நானும் சைலண்ட்டாக விட்டேன். அதுக்கப்புறம் இவர் வந்து என்கிட்ட போய் சொல்லிவிட்டு பொண்ணை வந்து தெரியாமல் ஊருக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் இவங்க என்ன இது பொண்ணு இல்லைங்க, அது குழந்தைங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன ஹலோ சொன்னாங்க, எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க. இது பொண்ணு இல்லைங்க, குழந்தை. 17-18 வயசுக்கு கீழே குழந்தைய இந்த மாதிரி பண்ணா அதுக்கு பேர் என்ன தெரியுமா? தெரியும். என்ன தெரியும்? மைனர் பண்ணோட தப்பு மேம். என்னது அதுக்கு என்ன பேர் தெரியல மேம். தெரியாதா? நான் சொல்லவா? ரேப். அவங்களோட விருப்பத்தோட நான் பண்ணேன். 18 வயசு குழந்தை விருப்பப்பட்டு வந்தாலும் அது ரேப் தான். 7 வருஷம் உள்ள, தெரியும் மேம். 7 years imprisonment. அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ நீ உங்கள் அப்பா பக்கமா இவர் பக்கமா? நான் இருக்கிறது இப்போ 2 பேர் பக்கம். 2 பேர் பக்கம்லாம் நடக்காது. அப்பா அம்மா வேணுமா, ராஜேஷ் வேணுமா? அம்மா அப்பா தான். அப்போ இவர் பேரில் கேஸ் கொடுக்கணும். நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்? அப்பா அம்மா தான் விருப்பப்படுறாங்க. இல்லை எங்கள் அம்மா அப்பாவை பேசி நான் சம்மதிக்க, இவரை எப்படியே விட்டு சொல்லுங்கள் தயவுசெய்து. கேஸ் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். ஹலோ ஹலோ, உங்க பொண்ணு இன்னும் ராஜேஷை லவ் பண்றாங்க, ராஜேஷை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறா. இல்ல மேடம், அந்த விருப்பம் அந்த பொண்ணு இருக்காது மேடம். அது ஒரு நிமிஷம் கேளுங்க. சரி ஏன் அப்ப ஒரு நிமிஷம் ஆசைப்பட்டா? లేదు డాడీ. மேடம் இல்ல மேடம், பொண்ணு விரும்புறேன் மேடம், கண்டிப்பா கட்டிக்கிறேன். சரி அப்ப அந்த பையன் மேல கேஸ் கொடுக்கலாமா? இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். கொடுங்க மேடம். என்ன வந்து எப்படி தெரியும் திங்கக்கிழமை மிரட்டினாரு என்ன. வந்து திங்கக்கிழமை டேட் என்ன 20-30 நினைக்கிறேன் டேட்டு. அன்னைக்கு வந்து என்ன எப்படி மிரட்டினா தெரியுமா அவரு, இந்த மாதிரி உன் பொண்ணு போட்டோ நான் எது காட்டினேன் உனக்கு, நீ நம்பலாம் சொல்லி நான் காட்டினேன். நான் படுத்து ஏந்திருத்த உனக்கு காட்டினேன், சும்மா படுத்துன்னு உனக்கு காட்டினேன்.
39 போட்டு நிர்வாணம் போட்டு என்கிட்ட இருக்கு. 1500 போஸ்ட் நான் ஒட்டி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். முத்தமிழ் போட்டு 500 போட்டு என்கிட்ட இருக்கு. உன் பொண்ணு ஒரு லெட்டர் கொடுத்துருக்கா. డాడీ పోలీస్ కంప్లైంట్ అంతా ఎందుకా? சொல்லுமா. ஆ சரி சொல்லு. எதுக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம்? இதோட விட்டுறேன்னு தானே சொன்னீங்க. ஹலோ தினே, ஆ எப்படிமா அவன் போட்டோ எல்லாம் எடுப்பான் அந்த நாய்? அதான் போட்டோ எடுப்பான். அதான் எல்லாம் தங்கச்சி இருக்குதுல, 2 தங்கச்சி. ஒக்க நிமிஷம் ஆகுமா? ஆ அதான் எல்லாம் தெரிஞ்சு சரி தப்பா ஒத்துக்கிட்டாங்க, நானும் ஒத்துக்கிட்டேன். ஒத்துட்டு சரி இதோட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தானே இங்க வந்திருக்கோம். பின்ன எதுக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம்? நீங்க என்ன சொன்னீங்க? அவன் பண்ணது தப்பு. அதுக்கு அம்மா வீட்டுக்கு வந்தப்ப நான் சொல்லி அனுப்பிச்சேன் இல்ல அவங்க அம்மா கிட்ட, இந்த மாதிரி நான் புள்ளதாம்மா பார்த்தேன். நானு இப்போ கெட்ட எண்ணத்துல நான் பாக்கல. ఆగు ఇప్పుడు నువ్వు చెప్పినవా? ఏమని వద్దనుకో. సరే నేను ఇంకా దాంతో ఎంత వదిలేద్దామని చెప్పినవా లేదా? సరే అందుకని నీ కోసం నీ ఎంత அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் சொல்றத ஒத்துக்கோ, நாங்க எந்த ட்ரபிளும் பண்ண மாட்டோம், உங்களுக்காக தான் நான் ஒத்துக்கிட்டேன்னு சொல்றா. ஏன்னா நான் அவரை லவ் பண்ணியிருக்கேன், நான் விரும்பியிருக்கேன் மேம். என்னால் அவர் ஏன் போலீஸ்க்குலாம் போய் ஜெயிலுக்குலாம் போகணும்? அப்ப நீ தான் அவரை கட்டாயப்படுத்தினீங்க அப்படின்னும் சொல்ல முடியாது. 2 பேரும் விருப்பம் தான் மேம் இது. ஏன்னா எனக்கு சம்மதம் இல்லை, அவரும் கட்டாயப்படுத்தலை. ஏமா உன்னை விட டபுள் வயசுமா, உனக்கு நல்லது கெட்டது தெரியாது, ஆனால் அவருக்கு நல்லா தெரியும். அவர் எத்தனையோ வீட்டுக்கு போய் ப்ரீச் பண்ணுறதால இந்த மாதிரி பண்ணால் தப்புன்னு அவருக்கு தெரியாது. இன்னொன்று கூட சொல்கிறேன், லவ் பண்ணீங்க, ஏதோ தப்பு பண்ணி தொலைச்சிங்க, அதோடு முடிஞ்சிருந்தா கூட அது வேற விஷயம். ஃபோட்டோ எடுத்து அது உங்கள் அப்பா அம்மாவை மிரட்டுறது க்ரைம். அப்போதான் வீட்டில் ஒத்துப்பாங்க. அப்படியா? துணி இல்லாமல் ஃபோட்டோ எடுத்தால் தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்களா? எத்தனை பேருக்கு அப்படி கல்யாணம் ஆயிருக்கு உனக்கு தெரிஞ்சு? இன்னும் ஒரு லவ் பண்ணுறியா நீ? இன்னும் பண்ணுறேன்னா? ஆமாம் மேம், பண்ணிகிட்ருக்கேன். உண்மையை பேசு, சும்மா யோசிச்சு பேசாதே. அவருக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்றது, அதனால தான் நான் இவ்வளோ தூரம் வந்தேன். ஏன் அப்படி? இங்கே வந்தா ஏன் எதுவுமே ஆகாது? உங்கள் அப்பா அம்மா சொன்னாங்களா? வீட்டில் மிரட்டி அமைச்சிருக்காங்க மேம் இந்த பொண்ணை. என்ன மிரட்டி அனுப்பிச்சிருக்காங்க? நாங்கள் தற்கொலை பண்ணிப்போம், நீ இந்த மாதிரிலாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7 years தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியே வரட்டும். அதுக்கப்புறம் அப்படியே உனக்கு அவர் மேலே நம்பிக்கை இருக்குது, லவ் இருக்குன்னா அப்புறம் நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னு. உண்மையான லவ்னா அவ்வளோ நாள் இருக்கும். தாராளமாக எங்கள் அம்மா அப்பா சம்மதத்தோடு பண்ணிக்கிறேன். நீங்கள் சொன்னீங்க இல்லையா 7 வருஷம் கழித்து இதே லவ் இருக்கும். நான் காமத்துக்காக நான் பண்ணல மேம், அவங்களுக்கு நல்லாவே தெரியும். தயவு செஞ்சு இந்த பொண்ணுகிட்ட மட்டும் இல்லை, நான் எல்லா பொண்ணுங்கள்ட்டையும் நான் ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், இந்த ஃபோனுங்கிறது வெரி அடிக்டிவ். மொபைல் ஃபோன் எமர்ஜென்சி கால்ஸுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணோம். இட்ஸ் இஸ் நாட் அ மோட் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட். அது மாதிரி இந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறது அடிக்டிவ். நீங்களே உங்கள் செல்ஃபி எடுத்துக்கிட்டு போஸ்ட் பண்ணுறது, பாத்ரூமில் இந்த ஃபோட்டோ எடுக்கிறது, பசங்க கூட சுற்றும் போது சும்மா ஃபோட்டோ எடுத்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணினீங்கன்னா நாளைக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையில போய் நிற்க வேண்டியிருக்கும். தயவு செஞ்சு இந்த மாதிரி தப்பான விஷயங்களில் ஈடுபடாதீங்க. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.